மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸ். எங்களுக்கு சொந்தமாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் தோட்டம் இருக்கு. ஓகே சார். கரும்பு தோட்டம் இருக்கு. 20 rupees கொடுக்குறோம் சார். 40,000 50,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் ட்ரக்கில் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறத நாங்கள் தான் கொண்டு வந்தோம். நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொல்லுவோம். எனக்கு ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ், ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். நீர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. அந்த நீர் சத்து எடுத்துக்கணும்னா ஃப்ரூட் ஜூஸ் வந்து நம்ம சில இடங்கள்ல வந்து நம்ம தேடி பிடிச்சி குடிப்போம். ஒரு ட்ரக்ல வந்து நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சாங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த பிஸ்னஸ்ல எப்படி லாப நஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேருங்க சார்? தூயமணி. தூயமணி சார். நீங்க இந்த ஒரு ட்ரக்ல வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து 7 months தான் ஆச்சு. எங்கள் இது நேட்டிவ் வந்து திருச்சி. திருச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 years நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா எல்லாருமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னா ஒரு கடைக்குள்ளே வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கணும், ஷாப்பில் வந்து போய் குடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் இல்லை அதெல்லாம் கிடையாது, நம்ம ட்ரெண்ட் மாற்றணும், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு இது கொண்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் கடை அந்த மாதிரி தான், ரோட் சைட் கடை, வெறும் ஃபுட்டு ஐட்டம் தான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி நேச்சுரலான ஐட்டம்ஸ் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கிடைக்குது, ஒரு ஹைஜீக்கான ஐட்டம்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸை வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கடை அப்படின்னு போயிட்டிங்கன்னா எல்லா ஏரியாலையும் எல்லா கடையும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா ஜூஸும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி நம்ம ஏன் இது புதுசாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7 years பிஃபோர் திருச்சியில் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கோயம்புத்தூர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர், என்னோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூருங்க. சரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி 7 months ஆச்சு சார்.